ஸ்டார் பாஸா ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேர் யூஎன்மினா நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை சேர்ந்து தான் ஆல்பம் மேக் பண்ண போறீங்க. அதான் யூஎன்மி ஆப்ஷன். இப்போ ஸ்டார் பாஸா ஆல்பம் மேக்கிங்ல நியூ அப்டேட்ஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் கேக்குறீங்க என்னன்னா, நாங்க கொடுக்குற பேக்கப்ல வந்து ஆல்பம் மேக்கிங் இருக்கு, நாங்க பிஎஸ்டி வச்சிருக்கோம், அதுல எப்படி வந்து ஆல்பம் மேக் பண்றது, எங்க ஃபைல்ல வந்து அதே மாதிரி ஆட்டோ இதுல வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நீங்க வச்சிருக்க பிஎஸ்டி மூலியமா ஆட்டோல பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கும். அது எப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌஸ்ல போயிடுங்க. ப்ரௌஸ்ல போயிட்டு உங்களுடைய ஃபோல்டர் எங்க லொகேஷன் இருக்கோ அந்த லொகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபோல்டர் கொடுத்துருங்க. இங்க வந்து உங்களுடைய செலக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ள இருக்கிற போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆயிடும். இப்போ அடுத்தது வந்து உங்களுடைய ஓன் பிஎஸ்டி வந்து உள்ள கொண்டு வர போறீங்க. அதை எப்படி எந்த ஆப்ஷனுக்குள்ள போய் கொண்டு வரீங்கன்னா யூஎன்மி எஸ்பிஎஸ்டி. இப்போ யூஎன்மி எஸ்பிஎஸ்டினா செலக்டட் பிஎஸ்டி. இப்போ செலக்டட் பிஎஸ்டினா இப்போ நீங்க எந்தெந்த போட்டோ செலக்ட் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைல் ஷோ ஆகும். ஒருவேளை 8ups 7ups வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அது மாதிரி செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிஎஸ்டி ஃபைல் ஷோ ஆகும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிங்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இங்க வந்து யூஎன்மிக்கான அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும். இப்போ வந்து இது வந்து ஒரு சாம்பிள் மட்டும் காட்டுறேன். பூப்பட்டி ஃபங்க்ஷனுக்கு இப்போ வந்து ஒர்க் பண்ண போறோம். இப்போ பூப்பட்டியை செலக்ட் பண்ணுங்க. அதாவது நாங்க யூஎன்மி, அதாவது உங்களுடைய பிஎஸ்டியை நீங்க லோட் பண்ணிக்கிறது. இப்போ பூப்பட்டியை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இதுல என்ன சைஸ்ன்றதை நீங்க செலக்ட் பண்ணிடுங்க. நம்ம வந்து இப்போ 1236 ஒர்க் பண்ண போறோம். ஒருவேளை நீங்க 1232 1230 அப்புறம் 1624 இந்த மாதிரி எந்த ஆப்ஷனா இருந்தாலும் இதுல நீங்க என்ன சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய பிஎஸ்டி உள்ள கொண்டு வந்துருங்க. இப்போ நாம வந்து 1236 ஒர்க் பண்ண போறதுனால 1236 செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ப்ராஜெக்ட். நம்ம அதாவது அதுல வந்து எத்தனை ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா செகண்ட் ப்ராஜெக்டா உங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட் வேணுமோ அந்த ப்ராஜெக்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இங்க வந்து போட்டோ செலக்ட் பண்ணீங்க. 1 2 3 4 5 6. இப்போ வந்து நான் ஒரு பேஜுக்கு 6 உட்கார்ற மாதிரி இருக்கிற பிஎஸ்டி ஷோ ஆகணுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ 6 போட்டோ செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 6 ups இருக்கிற பிஎஸ்டி ஃபைல் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்கு. 4 ups வேணாலும் 4 ups இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். இங்க பாருங்க, நம்ம இதுல செலக்ட் ஆனது எல்லாமே 6 ups இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கும். இங்க பாருங்க, இப்போ நம்ம செலக்ட் பண்றோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே அதுக்கான ஃபைல்ஸ் நிறைய வந்திருக்கும். இப்போதான் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இதுல வந்து ஆட்டோ கலர் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஎன்மி ஆட்டோ ஃபிட்னா நீங்க செலக்ட் பண்ணியிருக்க போட்டோ செலக்ட் பண்ணியிருக்க பிஎஸ்டியில போயிட்டு உட்காந்துரும். பாருங்க, நாம ஆட்டோ ஃபிட் கொடுத்துறோம் யூஎன்மி. இப்போ இந்த பிஎஸ்டி ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டோஷாப்ல ஓபன் ஆயிடும். ஏன்னா முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ப்ராஜெக்ட்ல உங்களுடைய ஃபைல்ஸ் எத்தனை ஆப்ஸ் உட்கார்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபைல் ஷோ ஆகும். ஒருவேளை 8 ups மட்டும் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா 8 ups மட்டும் தான் காட்டும். இல்லை ஒரு 7 ups 12 ups அந்த மாதிரி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது மட்டும் காட்டும். ஒருவேளை நீங்க 8 ups வச்சுட்டு 5 போட்டோ செலக்ட் பண்ணினீங்கன்னா 5 போட்டோ செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான பிஎஸ்டி ஷோ ஆகாது. நீங்க ப்ராஜெக்ட்ல என்ன போட்டிருக்கீங்களோ அதுக்கான ஆப்ஸ் தான் உங்களுக்கு காட்டும். இப்போ ஒர்க் பண்ண பிஎஸ்டியை இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணுவோம், போட்டோஷாப்ல போயிட்டு ஃபைல போயிட்டு சேவ் கொடுத்துப்போம். இப்போ வந்து அந்த ஆப்ஷன் போக தேவையில்லை. இப்போ ஸ்டார் பாஸ் ஆல்பம்லயே உங்களுக்கு சேவ் ப்ரௌஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷனை ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எங்க சேவ் பண்ணணுமோ அந்த லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டர் நேம் சேவோ இல்லை ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க. கொடுத்த உடனேயும் அது எந்த டிரைவ்ல இருக்குன்றது ஜே டிரைவ்ல டெல்லுன்ற ஃபோல்டருக்குள்ள சேவ்னு ஃபோல்டருக்குள்ள சேவ் ஆகுது. இப்போ சேவ் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா சேவுக்கு உங்களுக்கு வந்து கிரீன் கலர் பட்டன் கேட்கும். சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் போயிட்டு திருப்பி கிரீன் கலர் பட்டன் வந்துடும். இங்க பாருங்க, அந்த ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேஜை நீங்க சேவ் பண்ணும்போது சேவ்ன்ற பட்டன் கிளிக் பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜ் அந்த சேவ்ன்ற ஃபோல்டர்லயே போயிட்டு சேவ் ஆயிடும். இப்போ சேவ் கொடுக்குறப்ப என்ன பண்றீங்கன்னா
ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் தான். சேவ்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு பேஜ் சேவ் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே ஃபோல்டரில் போயிட்டு சேவ் ஆகிடும். அங்கே பாருங்க, பிஎஸ்டியாவே சேவ் ஆகிடும், நோ ப்ராப்ளம். இப்போ ஸ்டார் பாஸ் ஆல்பம்ல உங்களுடைய பிஎஸ்டி வச்சு எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆல்பம் மேக் பண்றதை பார்க்க போறோம். இப்போ ஸ்டார் பாஸ் ஆல்பம் மேக்கிங்ல மேக்கி ஆல்பம் போயிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த விண்டோ ஆல்பம் கிரியேட்டர்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா யூ அண்ட் மீ ஆட்டோ ஆப்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, ப்ரௌசரில் போயிடுங்க. ப்ரௌசரில் போயிட்டு உங்களுடைய செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபோட்டோஸ் எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க, ஓப்பன் ஆகிடும். உள்ளே இம்போர்ட் ஆகிடுதா? இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிஎஸ்டி ஃபைல் சேவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு சேவ்ன்ற ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஃபைல் சேவ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனில் ஒரு நியூ ஃபோல்டர் போட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் ஃபோட்டோ இருக்குன்ற ப்ரௌஸில் அந்த லொக்கேஷனையும் சேவ் பண்ணுற ஆப்ஷனில் சேவ் லொக்கேஷனையும் காமிச்சிடும். இப்போது அடுத்தது வந்து டோட்டல் ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோ இருக்குது, நம்ம எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபோட்டோ வந்து 57 நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்க வச்சிருக்க ஃபோட்டோவில் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குன்னு செக் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோஸ் உள்ள இம்போர்ட் ஆகிருக்கான்னு பார்த்துங்க. அடுத்தது வந்து டார்கெட் ஷீட். இப்போ நம்ம 57 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 57 ஃபோட்டோவில் எத்தனை ஷீட்டில் வந்து முடிக்கணும். அதாவது இந்த ஆப்ஷன் வந்து ஆல்பம் டிசைனருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இது. ஏன்னா நிறைய ஆல்பம் டிசைன் கொடுக்குறப்ப எல்லாரும் கேட்குறது என்னன்னா, எனக்கு ஒரு 20 சீட்டில் முடிச்சு கொடு, 30 சீட்டில் முடி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சீட்ஸ் கொடுப்பாங்க. டார்கெட் கொடுக்கலன்னா நமக்கு அது பிரச்சனை இல்லை, எவ்வளோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். இப்போ நம்ம ஒரு டார்கெட் 57 ஃபோட்டோவை நம்ம ஒரு 10 சீட்டில் முடிக்கணுன்றதை பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ 10 கொடுத்துட்டோம். இப்போ ரேஞ்சுன்றது ஒரு சீட்டில் எத்தனை அப்ஸு உட்காருன்றது தான் ரேஞ்ச். இப்போ ஒரு சீட்டில் வந்து 8 அப்ஸ் வைப்போம், ஒரு சீட்டில் வந்து 6 அப்ஸ் வைப்போம், ஒரு சீட்டில் வந்து 4 அப்ஸ் வைப்போம். 4 ஃபோட்டோலேருந்து 8 ஃபோட்டோ ஒரு சீட்டுக்கு உட்கார மாதிரி செட் பண்ணுறோம். இப்போ 4 to 8 வந்து உட்கார மாதிரி பிளான் பண்ணிட்டோம். நம்ம ஓகே கூட செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஈவெண்ட், என்ன ஈவெண்ட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், வெட்டிங்கா, நிக்காவா, இல்லை கிறிஸ்டின் வெட்டிங்கா, என்ன வெட்டிங், இல்லை ரிசப்ஷனா அப்படின்றத செலக்ட் பண்ணி நம்ம வந்து பூப்பட்டி பண்ண போகிறோம். பூப்பட்டி ஃபோல்டர் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ், என்ன சைஸில் வந்து நம்ம ஆல்பம் ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு 1236 1624 1824 இல்லை 1024 அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1236 ஒர்க் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட், இதுதான் முக்கியமான மேட்ரு. ப்ராஜெக்டில் என்னென்னா, நீங்கள் பூப்பட்டியில் எத்தனை ப்ராஜெக்டில் எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் 20 சீட் 30 சீட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ப்ராஜெக்ட் 1 2 ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போதைக்கு ப்ராஜெக்ட் 1 செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆட்டோ கலர் கரெக்ஷன் வேணுமா வேண்டாமா, வேணும்னா டிக் கொடுத்துக்கலாம், வேணாம்னா டிக் எடுத்துடலாம். இப்போ வந்து சேவ் ஜேபிஜி, இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு எப்படி சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும், அதனால நமக்கு ஜேபிஜி ஃபைல் தேவையில்லை. வேணும்னா டிக்கு, வேணாம்னா டிக் எடுத்துடலாம். அடுத்தது வந்து கால்குலேட் வெரிஃபை, அதாவது இப்போ அந்த சீட் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அதை செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம எத்தனை சீட், அதே ஆட்டோமேட்டிக்கலாக 10 சீட் கொடுத்துருக்கு. அந்த 10 சீட்டு இதுதான். இந்த 10 சீட்டை வந்து இதில் பாருங்க, ஹரிசாண்டல் வெர்டிகல்ல ஃபோட்டோஸ்க்கு சீட் எக்ஸ்ட்ரா வேணும். இப்போ எக்ஸ்ட்ரா சீட் இல்லை, அதுக்காக சாஃப்ட்வேரே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீட் எடுத்துக்குது. நம்ம 10 சீட் டார்கெட் கொடுத்துருந்தோம், இப்போ 11 சீட் எடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து டார்கெட் வந்து 10 சீட் கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து சாஃப்ட்வேரில் 11 சீட் காட்டுது. இப்போ நம்ம 10 சீட்லேயே முடிக்கணும்னா இப்போ அந்த 2 சீட்டையும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு லிங்க் செலக்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இப்போ லிங்க் செலக்டட்னு போனீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிருக்க 2 சீட்டும் சேர்த்து ஒரு சீட் ஆகிடும், மெர்ஜ் ஆகிடுப்பாரு. பாருங்க 11 சீட் இருந்தது, இப்போ பாருங்க டோட்டல் 10 சீட் தான் இருக்கு. நம்ம செலக்ட் பண்ண 2 சீட்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆகி ஒரே சீட்டா வந்துருச்சு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இது வரைக்கும் எந்த ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேர்லயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அதில் போயிட்டு மேக் ஆல்பம், இப்போ மேக் ஆல்பம்க்கு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க 57 ஃபோட்டோ 10 சீட்டு இப்போ ஃபர்ஸ்ட் சீட் மேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு.
இப்போ வந்து நீங்க வச்சிருக்கிற பிஎஸ்டி ஃபைல் மூலியமா நீங்க ஆட்டோமேட்டிக்கா 10 சீட்டு மேக்சிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க முடிக்க போறீங்க. நீங்க டைம் நோட் பண்ணிக்கங்க. இப்போ 1:40 1:49 இப்போ டைம். இப்போ எவ்வளவு நேரத்துல இந்த 10 சீட் மேக் பண்றதை நம்ம பார்க்க போறோம். இதற்குத்தான் ஆசைப்பட்டீர்களா? ஸ்டார் பாஸா ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேர் யூஎன்மினா நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை சேர்ந்து தான் ஆல்பம் மேக் பண்ண போறீங்க. அதான் யூஎன்மி ஆப்ஷன். இப்போ ஸ்டார் பாஸா ஆட்டோமேட்டிக் ஆல்பம் மேக்கிங்ல இப்போ நீங்க யூஎன்மி ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க ஒரு சிங்கிள் கிளிக்ல உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆல்பம் மேக் ஆகுது. எப்படி மேக் ஆகுது? அந்த பிஎஸ்டி எல்லாம் எங்க இருந்து லோட் ஆச்சு? உங்களுடைய பிஎஸ்டி தான். அது எப்படி உங்களுக்கு ஷோ ஆச்சு? உங்களுடைய பிஎஸ்டியை எப்படி ஸ்டார் பாஸா ஆல்பம் மேக்கிங்குள்ள லோட் பண்றது, லோட் பண்ணி பர்மனண்டா சேவ் பண்ணி எப்படி வைக்கிறதுன்றத இப்போ பார்ப்போம். அதுக்காக தான் நம்ம ஒரு ப்ரௌஸ் பிஎஸ்டி ப்ரௌஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ பிஎஸ்டி ப்ரௌஸ் போயிட்டு போனீங்கன்னா உங்களுடைய பிஎஸ்டி ஃபைல் எங்கே இருக்கோ அதனுடைய ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுங்க. இதில் எந்த ஃபைல் லோட் பண்ண போறீங்களோ அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணின பிஎஸ்டி ஃபைல்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ இந்த ஃபைலை வந்து எத்தனை ஃபைல்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகே 4 அப்ஸா 8 அப்ஸா எல்லாம் மல்டி அப்ஸ் இருக்கிற மாதிரி பிஎஸ்டி ஃபைல் நம்ம வந்து 1236 இப்போ லோட் பண்ண போகிறோம். இப்போ எடுத்துட்டோம். இப்போ வந்து அதை லோட் பண்ண போகிறோம். லோட் எப்படி பண்ணுறோன்னா செலக்ட் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பூப்பட்டிக்கான அப்ஸை நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பூப்பட்டியை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நீங்கள் இம்போர்ட் பண்ண உங்களுடைய பிஎஸ்டி ஃபைல் என்ன சைஸ் 1236 இல்லை 1624 செலக்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து 1236 லோட் பண்ண போகிறோம். அதை வந்து இப்போ ப்ராஜெக்ட் வந்து நம்ம 9 ப்ராஜெக்ட். இப்போ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் வந்து இல்லை நான் 20 சீட் தான் லோட் பண்ண முடியுமா, 30 சீட் தான் லோட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லையும் அன்லிமிட்டடாக நீங்கள் லோட் பண்ணிக்கலாம் உங்கள் சிஸ்டமுடைய பேக்கப்பை பொறுத்து. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் 1ல நம்ம இந்த 4 ஃபோட்டோ சாம்பிளுக்காக லோட் பண்ண போகிறோம். இப்போ லோட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் 1 செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வச்சிருக்கிற நீங்களுடைய பிஎஸ்டி வந்து ரெசல்யூஷன் வெவ்வேறு ரெசல்யூஷனில் இருக்கும். இப்போ ஒருவேளை 300 ரெசல்யூஷன் இருந்தால் நீங்கள் 200 ரெசல்யூஷன் மாற்றிக்கிறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இல்லை 150 ரெசல்யூஷன் இருந்து அது 300க்கு மாற்றுறதா இருந்தாலும் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெசல்யூஷன் கம்மியாக இருக்குது, நம்ம 300 ரெசல்யூஷனுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பிஎஸ்டி ஃபைல் இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் இது முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் என்னென்னா இப்போ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுனா அது எப்படி வந்து இந்த லேயருக்குள்ளே உட்காருது, அதுக்கு வந்து லேயரும் சேர்த்து சேவ் பண்ணும். இப்போ வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 இப்போ வந்து ஃபோட்டோ வந்து 1 2 3 4 5 6 அப்படிதான் நம்ம எடுப்போம். 1 by 1 தானே வரும். அதே மாதிரி லேயர் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் யூஎன்மி சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. லேயர் செலக்ட் பண்ணிட்டு யூஎன்மி கொடுத்தீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் சேவ் ஆயிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஒரு ஓகே பட்டன் காட்டுது பாருங்க. அந்த ஓகே பட்டன் முடிகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே பட்டன் முடிஞ்சிச்சுன்னா அந்த பிஎஸ்டி ஃபைல் சேவ் ஆயிடுச்சு. பிஎஸ்டி ஃபைல் வந்துருச்சான்னு செக் பண்ண போறோம். இப்போ செக் பண்ணோம்னா உள்ள ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அந்த போட்டோஸை செலக்ட் பண்ணும்போது நீங்க லோட் பண்ண பிஎஸ்டி வந்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க நம்ம செலக்ட் பண்ண பிஎஸ்டி ஃபைல்ஸ் இங்க ஷோ ஆகுது பாருங்க. அவ்வளவுதான். யூஎன்மியில் நீங்க ஈஸியா ஒர்க் பண்றதுக்கு இப்படி தான் பிஎஸ்டி ஃபைல் லோட் பண்ணணும். இப்போ நம்ம ஓபன் பண்றோம். நம்ம அந்த பிஎஸ்டி ஃபைல லேயர் செலக்ட் பண்ணோம் இல்லையா 1 2 3 4ன்ட்டு. இப்போ அதில் நம்ம அப்ஸ் உட்கார வைக்க போறோம். பாருங்க அப்ஸ் உட்காருது. ஓகே பர்ஃபெக்ட். இப்போ பாருங்க உங்களுடைய பிஎஸ்டியை உள்ள கொண்டு வந்து ஸ்டார் பாஸ் ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேருக்குள்ள இம்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ அதுலேயே அப்ஸும் உட்கார வச்சுட்டோம். இது எல்லாமே உங்களுடைய பிஎஸ்டி தான். இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் போட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஆல்பம் டிசைனர்ஸ், ஆல்பம் மேக்கிங் பிகினர்ஸ். இதற்குத்தான் ஆசைப்பட்டீர்களா? ஸ்டார் பாஸ் ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேர் யூஎன்மினா நீங்களும் இந்த சாஃப்ட்வேரை சேர்ந்து தான் ஆல்பம் மேக் பண்ண போறீங்க. அதான் யூஎன்மி ஆப்ஷன். ஸ்டார் பாஸ் ஆல்பம் மேக்கிங்ல இப்போ வந்து சேவ் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. அது நீங்கள் எல்லாரும் பார்த்துருவீங்க. அது எதுக்காகன்றது யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் தெரிய வாய்ப்பு இல்லை. இப்போ அதை பற்றி நம்ம சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போ வந்து ஆல்பம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் டிசைனிங் போயிட்டு இருக்கிறப்ப இப்போ அந்த ஃபைல் என்ன பண்ணுறோம்,
சடனாக வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணவோ இல்லை அது இந்த ஆல்பம் மேக் பண்ணுறது போல வேற ஒரு ஆல்பம் பண்ண வேண்டிய எமர்ஜென்சிக்கு பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அந்த மாதிரி வரும். அப்போ வந்து இந்த ஆல்பம் வந்து பாதியிலேயே முடிச்சிருப்போம் இல்லை பாதி வரைக்கும் முடிச்சிருப்போம். அப்போ வந்து இந்த ஆல்பத்தை க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் இந்த ஃபைல் உங்களுக்கு வந்து சேவில் இருக்கும். சேவில் இருக்கணும்னா நீங்கள் பாருங்கள், இந்த சேவ் த ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு என்ன நேமில் யாருடைய ப்ராஜெக்ட் நீங்கள் சேவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருடைய நேம் போட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இப்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஃபோல்டர்லேயே சேவ் ஆகிடும். இப்போ வந்து ஃபைல் நேம் கொடுக்கணும். ஃபைல் நேம் கொடுங்க. நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேவ் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட் சேவ் பண்ணி வச்சுருக்க இப்போது அந்த ப்ரௌஸ் இருக்க பாருங்கள், ப்ரௌஸ் 1ல் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரௌஸ் 1ஐயும் க்ளோஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த உதயான்ற பிஎஸ்டி ஃபைல் அந்த பேஜையும் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நம்ம சேவ் பண்ண ப்ராஜெக்டை நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம்னா நம்ம உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டார்ன்றத ப்ராஜெக்ட் நேமை சேவ் பண்ணி வச்சிருக்க இல்லையா, அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்து க்ளோஸ் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம அடுத்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறோன்றத சேவ் பண்ணுறதை காட்ட போகிறேன். இப்போ வந்து ஃபைலை நம்ம இந்த ஒர்க் பண்ண ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ ப்ரௌஸில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபோட்டோஸ் எல்லாம் உள்ளே வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. அடுத்தது பிஎஸ்டி ப்ரௌசரில் போயிட்டு நம்ம எந்த ஃபைல் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த பிஎஸ்டி ஃபைலை உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தோம். அந்த பிஎஸ்டி ஃபைல் வந்துருச்சு. இப்போ வந்து சேவ் த ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை சேவ் கொடுக்கும்போது ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன ஃபோல்டர் நேம் கொடுக்குறீங்களோ ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண உடனே உங்களுக்கு ஃபைல் நேம் நம்ம மோகன் கொடுத்து சேவ் பண்ணுறோம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வருது. இப்போ பாருங்கள், அந்த சேவ் ப்ராஜெக்ட் கீழே பாருங்கள். இப்போது நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த மோகன், அதுக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டார், 2 ப்ராஜெக்டும் சேவ் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டார்ன்ற ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறோம். ஆல்ரெடி சேவ் பண்ணியதெல்லாம் பாருங்கள், அந்த ஃபைல் எதோட முடித்தோமோ அந்த ஃபைல்ஸ் வந்துருச்சு. இப்போ மோகன்ற ப்ராஜெக்ட் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்தோம் இல்லையா, அதனுடைய ஃபைலும் வந்துருச்சு. இப்போ எந்த ஃபைல் வேணுமோ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த 2 ப்ராஜெக்ட்டும் ஒர்க் பண்ணி முடிச்சிருப்பீங்க, இல்லைன்னா இந்த 2 ப்ராஜெக்டும் வேண்டாம் அப்படின்றப்ப நீங்கள் இந்த இன்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துருங்க, டெலீட் ஆகிடும் ப்ராஜெக்ட் ஃபுல்லாக. இந்த விண்டோவில் இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டும் டெலீட் ஆகிடும். இப்போ இந்த ப்ராஜெக்டும் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ண உடனேயும் நம்ம ஸ்டார் பாஸ் ஆல்பம் மேக்கிங் பேஜ் ஃபுல் கிளியர் ஆகிடும். இந்த ஸ்டார் பாஸ் ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேரில் டெம்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சிஸ்டம். இந்த ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் ஆல்பம் வந்து தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சிஸ்டமுடைய சி டிரைவில் ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் உங்கள் சிஸ்டம் ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். இந்த டெம்ப் ஃபைல் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒவ்வொரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணும்போது டெம்போ வந்து உங்களுக்கு சிஸ்டமில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறப்ப சி டிரைவ் ஃபுல்லாகிடும். நீங்கள் அடுத்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்ப சிஸ்டம் ஸ்லோவாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து டெம்ப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ஃப்ரெஷ் ஆகிடும், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் கொடுக்கும். அதுக்கு தான் இந்த டெம்ப் நிறைய பேர்த்துக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல. அதனால் நம்ம இந்த ஸ்டார் பாஸ் ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேருக்குள்ளேயே டெம்பை வந்து கொண்டு வந்தோம். இப்போ நீங்கள் சிஸ்டமில் போகணுன்னா நீங்கள் ஸ்டார்ட்டில் போயிட்டு ரன்னில் போயிட்டு நீங்கள் 2-3 ஆப்ஷன் இருக்குது, யாருக்கும் தெரியாது. இப்போ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வெரி சிம்பிள், இந்த டெம்ப்ன்ற அந்த டஸ்ட்பினை கிளிக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ டெம்ப் ஃபைல் ஸ்டார் பாஸ் ஆல்பம் அப்படின்னு இருக்கு. டெம்ப் ஃபைல் இங்கே 0 இருக்கு. இங்கே நம்ம ஆல்ரெடி கிளியர் பண்ணி வச்சிருக்கோம், அதனால 0 காட்டுது. டெம்ப் ஃபைல் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு எத்தனை கவுண்ட்ன்றது காட்டும். ஒருவேளை 100 200 இல்லை 3000 4000 இயர் பை இயர் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதனுடைய எத்தனை டெம்ப் ஃபைல்ன்றது காட்டும். அந்த ஷோ ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே வித்தின் செகண்டில் உங்களுக்கு டெம்ப் ஃபைல் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இந்த ஸ்டார் பாஸா ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேர் எப்படி இருக்குது, யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி தரோம்.